விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. அது இந்த திரைப்பட கதைகளில் வர்றது மாதிரியான நிறைய ட்விஸ்ட்டு, நிறையா எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு கதை. ஆனால் கதை அல்ல, நிஜம். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கடந்த 4/9/2024 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கர்நாடக கேடர் ஐபிஎஸ் அதிகாரி, அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் அருண் ரங்கராஜ் ரிமாண்ட் ஆகிருக்கிறார். ஆனால் அது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் மாதிரி தான் ரிமாண்ட் ஆகிருக்கிறாரு. பட் அந்த பின்னணி பார்க்கையில் ரொம்ப சைக்கோ மாதிரி இருக்கிறாரு. அவர் நடந்து கொண்ட முறையெல்லாம் பார்க்கையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு உரிய எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாத செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறாரு. அதனால் அது குறித்து பார்ப்போம். இவர் 2012 பேட்ச். இவருடைய அப்பா அங்கேயே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதேஸ்வரன். அவங்களுக்கு நேட்டிவ் கோபிச்செட்டிப்பாளையம். இவர் நம்மளது தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடுனுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சானிட்டரி இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறார், சுகாதார ஆய்வாளராக இருந்திருக்கிறாரு மாதேஸ்வரன். அவருடைய பையன்தான் அருண் ரங்கராஜன். நல்லா படிக்கக்கூடிய ஆள். அந்த ஏரியா தெரியும்ல, அந்தியூர், ஈரோடு, அந்த கோபிச்செட்டிப்பாளையம், இந்த ஏரியாவிலலாம் அந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். படிப்புக்கான நிறையா தீவிரமான பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும். ஆனால் இதில் 2012 ஐபிஎஸ்ஸில் இவர் தேர்வாகி சத்தீஸ்கர் கேடர் இவர். அப்போ இவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது கர்நாடகா கேடர், கர்நாடகத்தை சேர்ந்த இலக்கியா கருணாகரன் அப்படின்றவங்களை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே பேட்ச்மேட்டு. அதனால் 2 பேருக்கும் இடையில் அந்த ஒரு கருத்தொருமித்து நல்ல ஒரு லவ் அவங்களுக்குள்ளே நடக்குது. அதனை தொடர்ந்து அப்புறம் பயிற்சி முடித்து அவர் சத்தீஸ்கரில் வேலை பார்க்குறாரு. இவர் இந்த இலக்கியா கருணாகரன் இங்கே கர்நாடகா வந்துடுறாங்க. இதுக்கு பிறகு 2015 இந்த திருமணத்தை மையப்படுத்தி இவங்க 2 பேரும் இந்த திருமணம் இருக்கிறதை மையப்படுத்தி அவர்களுக்குள்ளே அந்த ஸ்பவுஸ் கோட்டா இருக்குது. யார் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே போய்க்கலாம். ஆனால் இவர் சத்தீஸ்கரில் இருக்கிறாரு. இந்த மேடம் இலக்கியா கருணாகரன் இங்கே கர்நாடகாவில் இருக்கிறாங்க. இவர் ஸ்பவுஸ் கோட்டாவில் இவர் கர்நாடகா கேடர் மாறிடுறாரு. 2015 அந்த ஆர்டர் போட்டு விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்தது பிறகு அவர் ஏதோ 2-3 மாவட்டத்துலலாம் டிஸ்ட்ரிக்ட் டிசியாக இருக்கிறாரு, எஸ்பியாக இருக்கிறாரு. நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது பாட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் 2018 வாக்கில் இவர் அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி, கர்நாடகா இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எஸ்பியாக போகிறாரு. அவங்க அந்த மேடம் என்ஹெச்ஆர்சி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதில் அவங்க எஸ்எஸ்பியாக போகிறாங்க. நல்லா தான் இருக்குது. இவங்க குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களது மேரேஜ் 2015. இனிமையான குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அதற்கான அடையாளமாக 2 குழந்தைகள், ஆண் 1 பொண்ணு 1 பிறக்குது. நல்ல அதிகாரமிக்க பதவி, நல்லா இனிமையாக போய்கிட்டு இருக்கு. இவர் அந்த உள்நாட்டு பாதுகாப்பு, இன்டர்னல் செக்யூரிட்டி அதுக்கு வர்றாருல, அங்கே வந்த இடத்துல இவருக்கு சுஜாதா அப்படின்னு சொல்லி ஒரு இளம் எஸ்ஐ. அந்த அம்மாவுக்கும் 40 வயசு, இவரை காட்டிலும் 1 வயசு கூட தான். ஆனால் 1 வயசு 2 வயசு கூட தான். அந்த எஸ்ஐயோட இவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. அந்த அம்மா எஸ்ஐ யாருன்னா அவங்களுடைய வீட்டுக்காரர் கண்டப்பா அப்படின்றவர் அங்கேயே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறார். அவருடைய மனைவி, அவருக்கும் குழந்தைகள் இருக்குது. யார்? அந்த எஸ்ஐக்கும், சுஜாதாவுக்கும். இந்த நிலைமையில் இவர்கள் இருவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டோடனே கண்டப்பா இந்த அம்மாட்ட இந்த எஸ்பியினுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய இலக்கியா கருணாகரன், அவங்ககிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி என் குடும்பத்தில் அவர் தலையிடுறாருமா, என் ஒய்ஃபோட நெருக்கமாக பழகிறாரு அப்படின்னோன்னா, அந்த அம்மாவுக்கு இயல்பாக வரக்கூடிய கோபத்தின் காரணத்தினால இவரை கூப்பிட்டு கேட்குது, கண்டிச்சோடனே இவர் அருண் ரங்கராஜன் என்ன பண்ணிடுறாரு, கண்டப்பாவை போய் தாக்குறாரு. நீ எப்படா இங்கே சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த இடம் தான் விதி வலியது. என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். முதல்ல அங்கே சுஜாதாவோட நெருக்கம் பண்ணோன்னா அதனுடைய விதியினுடைய வேலை ஆரம்பிக்குது. விதி மீன்ஸு, நான் இப்போ இந்த ஒரு பாவம் நேத்தா இப்போ 1 வாரமாக சர்ச்சைக்குரிய பேசுன பரம்பொருள் மகாவிஷ்ணுவா, அந்த டாப்பிக்கில் சொல்லலை நான். விதினா அறிவின் பார்ப்பட்டது, ரூல் அப்படி வச்சுக்கோங்க. ஃபேட்டு கிடையாது, ரூல். உங்களது அறிவின் பார்ப்பட்டு நீங்கள் ஒரு செயல்படுத்திக்குவீங்க இல்லை, இதுதான் வாழ்க்கையினுடைய விதி அப்படின்னு சொல்லி வைப்பீங்க இல்லை, அந்த விதியை சொல்கிறேன். அது எப்படி செயல்படுது பாருங்கள். இவருடைய அறிவின் பார்ப்பட்டது
அந்த எஸ்ஐயோட ஒரு அன்னெசரியாக ஒரு தொடர்பு. ஆனால் அதை டெவலப் பண்ணுறாரு, அதை வீட்டிலேருந்து பிரிக்கிறாரு. இவர் வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த அவரை போட்டு அடிக்கிறாரு, அதில் ஒரு எஃப்ஐஆரில் வச்சுக்கிறாரு. மறுபடியும் அங்கேயே கர்நாடகாவிலே சஸ்பென்ஷன் ஆகிறாரு. இன்பிட்வீன் இந்த அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாகி இலக்கியா கருணாகரனுக்கு இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் விலகுது. டைவர்ஸ் விலகினோடனே ரொம்ப இப்படி ஆட்கள் வந்து திடீர்னு பிள்ளை பாசம் காமிப்பாங்க, அந்த சென்டிமெண்ட்டு காமிப்பாங்க. என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் உட்கார்றாரு. ஏன்னா அந்த வீட்டு வாசலில் போய் 2020 பிப்ரவரியில் அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அந்த வீட்டு வாசலில் போய் உட்காந்து பெரிய தர்ணா பண்ணுறாரு. அப்புறம் இவங்க பேட்ச்மேட் ஒரு டிசிபி வந்து சமாதானம் பண்ணி அப்புறம் ஏதோ கூப்பிட்டு போனார். அப்புறம் ஏதோ பிள்ளையை காமிச்சு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வைங்க. 2020 இந்த போராட்டம் போயான்ட்டு நம்ம செப்பரேட் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் இது பண்ண வேணாம்னு. அப்புறம் அந்த டைவர்ஸ் வாங்கினோடனேயே வந்து அன்னைக்கு லெவலுக்கு தான் ஒரு வட்டம் போனார் பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி அந்த சென்டிமெண்ட் நாடகம் போட்டார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புது மாப்பிள்ளை மாதிரி இந்த அஜால் குஜால் வேலைக்கு வந்துடுறாரு. ஆட்டோமேட்டிக்காக சுஜாதாவை அவங்க வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு வந்துடுறாரு. பிரித்து கொண்டு வந்துட்டு கோவிச்செட்டிப்பாளையத்துக்கெலாம் கூட்டிகிட்டு வர்றாரு. இடையில் அங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் இந்த அம்மாவையே டெசர்டர் ஆக்கி விட்றாரு. நானே எஸ்பி, நீ இனிமேல் ஏன்ட்ட தானே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி லிவிங் பார்ட்னர் அந்த கணக்கில் வாழ ஆரம்பிக்கிறாரு. லிவிங் பார்ட்னரு அதுக்குள்ளே போய் இந்த அம்மாவை பிரித்து இது எஸ்ஐ வேலை பார்த்ததையே டெசர்டர் ஆக்கி இங்கே கொண்டு வந்துடுறாரு. இந்த பிப்ரவரியிலேருந்து பெர்மனெண்ட்டாக இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மாதிரி வச்சிடுறாரு இந்த வருடம் பிப்ரவரியில். அப்புறம் வந்து இப்படி ஆட்கள் ரொம்ப தீவிரமாக அந்த ஆன்மீக வழியிலலாம் போவாங்க. ஏன்னா ரொம்ப தீவிரமாக லைஃபுக்கான மினிமம் எத்திக்ஸ் எதுவும் இருக்காது. பார்த்தோம்னா எப்போ பார்த்தோம்னாலும் எல்லாம் எங்கள் அப்பன் சிவனே அவனே அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு திருவாங்க. அது மாதிரி இந்த சுஜாதாவை கூட்டிகிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போகிறாரு. அவர் 108 திவ்ய பிரபந்தங்களினுடைய முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. திருவரங்க அரங்கநாதன் பெருமாளை தரிசிக்கிறாரு. அவர் அது பூலோகத்தினுடைய வைகுந்தம் இல்லையா, அங்கேயே பார்த்து தரிசித்ததில் இவங்க 2 பேருக்கு அங்கேயே தகராறு ஆகுது. அப்புறம் மறுபடியும் அந்த கோயில் போலீஸு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் போலீஸ் கூப்பிட்டு விசாரித்தா என் ஒய்ஃபு தாங்க அப்படின்றாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாமல் சரின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் வர்றாரு. அந்த பிப்ரவரியிலே மறுபடியும் அடிதடி ஆகுது. அப்போது ஒரு வட்டம் இவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் கோர்ட்டுக்கு. இவருடைய ஸ்டேட்டஸ் பார்த்து இது வந்து ஆர்டிக்கல் 312 அதுபடி வந்து இது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷன் போஸ்ட்னாலே அதுக்கு ஒரு இம்யூன் பவர் இருக்கும். ஆனால் இவர் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தால் இம்யூன் பவரே காலாவதி ஆகிடுமே. ஆனால் அப்புறம் மறுபடியும் அந்த ஜெயம் வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ பெயிலில் விட்டார். ஆனால் அது ஒரு பழைய வழக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த அம்மா அந்த நேரம் ஐபியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்புறம் மறுபடியும் கர்நாடகா போயிடுது. இப்போ தான் கடந்த 1ஆம் தேதியே நம்ம வருது, ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வருது. அப்புறம் திங்கள் செவ்வாயில் பெரிய அடிதடி ஆகுது. அப்புறம் மறுபடியும் எஃப்ஐஆர் ஆகுது. இப்போ வந்து ரிமாண்டுக்கு போயிட்டார். அந்த ரிமாண்டுக்கு போன போட்டாதான் அது அன்னைக்கு 38 வயசில் ஆள் இருக்கிறத பாருங்கள். வந்து கம்ப்ளீட் ட்ரக் அடிக்ட்டு. ட்ரக்னா வெறும் கஞ்சா மட்டும் இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லை, அந்த நவீன ட்ரக்கு அதுக்குள்ளேலாம் போயாச்சு. எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி செதஞ்சு சின்னாபின்னம் ஆகிப்போச்சு பார்த்தீங்களா ஒரு தனி மனிதனுக்கு. ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் இல்லாதனால. ஆனால் ஐபிஎஸ் அதிகாரி மென்டல் மாதிரி ஆகிட்டாப்புல, தான் குடியிருக்கிற வீட்டுக்கே தீய வச்சு விட்டாப்புல. வந்து அந்த ஆள் உள்ளே இருந்துக்கிட்டு கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு அந்த ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூ டீம் போய் தான் ரெஸ்கியூ பண்ணாங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் போனாலும் அந்த ஆள் அடித்து கட்டி உருண்டு அது அவரை கூட தயார் பண்ணாப்புல. அதான் ஒரு சைக்கோ மென்டல் மாதிரி ஆகிட்டாப்புல டோட்டலாக. இப்போ அந்த ஒரிஜினல் நல்ல அருமையான மனமும் வந்து காதலிச்ச ஒய்ஃபு குழந்தை பிள்ளைய எல்லாம் அந்த குடும்பம் போச்சு, மான மரியாதை போச்சு, பதவி போச்சு. இப்போ அடுத்த ஒய்ஃபு கூட்டிகிட்டு வந்தார் சுஜாதா, அந்த அம்மா போயிடுச்சு, அதுவும் போச்சு. அந்த குடும்பத்தையும் கெடுத்து விட்டார். ஒரு தனி மனிதனுடைய தவறான பாதை எத்தனை பேருனுடைய லைஃப் போச்சு பார்த்தீங்களா. கண்டப்பா பிள்ளைய, சுஜாதா லைஃபு, இந்த அம்மா வந்து இலக்கியா கருணாகரன் லைஃபு, இவருடைய லைஃபு, இவங்க அப்பாவினுடைய லைஃபு. இவங்க அப்பா வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இப்போ சித்தா டாக்டராக இருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேரண்ட்டுக்கும் வந்து நிம்மதி இல்லாத பொழப்பு இப்படி எல்லாம் ஆக்கிவிட்டு இப்போ ஜெயிலில் போயிருக்கிறார். ஏன்னா இது பார்த்துக்குங்க. இது இந்த கதை வந்து அந்த சோகத்துக்காக சொன்னாலும் கூட நம்ம எப்பயுமே ஒரு செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி தான் எனக்கு முக்கியம். நமக்கு என்ன அந்த இதில் நமக்கு உணர்த்தக்கூடிய அது என்ன பாடம் அப்படின்றத பாருங்கள். காவல்துறையில் நான் பல பதிவுகளில் சொல்கிறது மாதிரி மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம். ஆனால் நீங்கள் இணைந்து பணிபுரியக்கூடியது
சக காவலர்கள், பெண் போலீஸு இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து மிக எளிதாக கிடைக்கக்கூடியது. அங்கே மட்டும் கிடையாது, இந்த அருண் ரங்கராஜன் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேயே இதே மாதிரி எல்லா ரேங்க்லேயுமே போலீஸாக இருந்து இன்னொரு போலீஸை தொட்டு குடும்பத்தை இழந்து அந்த குடும்பத்தை பக்கம் போய் அது கான்ஸ்டபிள்லேருந்து டிஜிபி ரேங்க் வரைக்கும் இருக்கும். தனிப்பட்டு யாரையும் பேர் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும் எல்லா ரேங்க்லேயும். அதனால் இது மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம செட்டப்பு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத உள்வாங்கிக்கணும். அதனால் நீங்கள் சும்மா ஒரு மொபைலில் பேசுகிறது, கொள்வது, சாதாரணமாக இது பண்ணுறது, வீடியோ காலில் போடுறது, ஏன்னா அவங்ககிட்ட வந்து சேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறது, இது மாதிரியான எல்லா விஷயமுமே டிஜிட்டல் டாக்குமெண்ட்டுங்க. அது எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸ், எதையுமே மாற்ற முடியாது. நீங்களாம் அவங்க மொபைலில் டெலிட் கொடுத்துட்டோம்னா மறைஞ்சிரும்ன்றீங்க. எப்படியோ நீங்கள் யாராலேயோ கவனிக்கப்படுகிறீர்கள், அதை மட்டும் உணர்ந்துக்கங்க. ஆனால் நீங்கள் வெறுமனே வந்து ஆள் பார்க்குறேன்னு மட்டும் பார்க்காதீங்க. வெறுமனே பஸ்ஸில் போனாலும் கவனிக்கப்படுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்னா பார்க்குறீங்க, ஒரு மருத்துவமனையில் இருந்தோம்னாலும் யாராலேயோ உங்கள் தலைக்கு மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் மனுஷன் தான் பார்க்கணுமா, கேமரா பார்த்தா பயப்பட வேணாமா? அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, நல்ல சம்பள பிள்ளை குட்டிகளோட அமைதியாக இருந்துட்டு நல்லா இது பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அதை தான் இது சொல்லணும் போல் இருந்துச்சு. நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு, நிறைய இன்றைக்கு இதுக்கு அவர்களுக்கான வாழ்வியல் குறித்த சரியான பாடம் கிடையாது. இவரே ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஐபிஎஸ்ன்றது ரொம்ப கடினமான படிப்பு. அந்த படிப்புலாம் தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. எஸ்ஆர்எம் கல்லூரியில் அந்த போன வாரம் பாருங்கள். ஆனால் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிறதுனா பெருங்கொண்ட படிப்பு, நல்ல ரேங்க்கு, அப்படி இருக்கிறவங்க படிக்க முடியும். பூரா கஞ்சா, 1000 போலீஸ் உள்ளே புகுந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, பூரா கஞ்சா. மறுபடியும் இந்த ஒரு லா காலேஜ் பொண்ணு கிளாட் எழுதுனது, கிளாட்னா வந்து காமன் லா என்ட்ரன்ஸ்னுவாங்க. ஏன்னா அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லா காலேஜ், அதில் படிக்கிற பொண்ணு மாடியிலேருந்து விழுகுது. இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர் கோர்ஸ் படிக்கிற பிள்ளை 4வது மாடியிலேருந்து 10வது மாடியிலேருந்து விழுந்துச்சு ஆகுது, தற்கொலை பண்ணுது. ஏன்னா அதிகப்படியான தற்கொலை, இந்த இளைஞர்களுக்கு வாழ்வியல் குறித்த சரியான ஒரு பார்வை இல்லை. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால் இது மாதிரியான நிகழ்வுக்கு தான் இதுதான் காரணம். அது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்து உச்சி கொட்டுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ கிடையாது, நம்மளை சரிப்படுத்துவதற்கு அதிலிருந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு. அதுக்காக பார்த்தேன். என்ன நீங்கள் நம்ம சேனல் குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகுந்த கவனத்துடன் ஆலோசிக்கிறேன். நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல